பிரைஸ் எல்லாம் இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 118 வசனம் 22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வசனத்தின் மூலியமா ஏசப்பா இந்த நாள்ல உங்களை பலப்படுத்துறாங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லுதான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றான். அதே போல உங்களை யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தலையை உயர்த்தி அழகு பார்ப்பாங்க. நீங்க வசிக்கிற இடத்துல இருக்கலாம், நீங்க படிக்கிற இடத்துல இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். எங்கெல்லாம் மனிதன் உங்களை ஒடுக்குனானோ, எங்கெல்லாம் பிசாசு உங்களை நெருக்குச்சோ, உங்களை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ, உங்களை யாரெல்லாம் கேவலமா பார்த்தாங்களோ அவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆச்சரியமான வகையில வாழ வைப்பாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவாங்க. ஏன்னா மனுஷன் கண்களுக்கு நீங்க ஆகாதவர்கள் என்று காணப்படலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை அப்படி காணவே மாட்டாங்க. நீங்க அவருடைய கண்கள்ல விசேஷமானவர்கள். உங்களை நிராகரித்தவர்கள் முன்பாகவே கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவாங்க. அவங்க கண்கள் காண உங்களை மகிமைப்படுத்துவாங்க. இந்த நாள்ல எந்தெந்த காரியம் உங்களை ஒடுக்குனதோ, எந்தெந்த காரியம் உங்களை நெருக்குனதோ கர்த்தர் எல்லாவற்றையும் பரலோகத்துல இருந்து பார்த்தாங்க. நீங்க விட்ட கண்ணீரை கர்த்தர் பார்த்தாங்க. நிச்சயமா சொல்றேன், அவர் உங்களை உயர்த்துவாரு. அந்த உயர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? மிகவும் மேன்மையான உயர்வா இருக்கும். ஒரு மனுஷனை உங்களை உயர்த்தினா அது எவ்வளவு நாளைக்கு அது பேசுவாங்க, கொஞ்ச நாளைக்கு பேசிட்டு விட்டுடுவாங்க. ஆனா கர்த்தர் உயர்த்தினாங்கன்னா அது நம்ம சாவர வரைக்கும் அந்த மகிமையின் வார்த்தை நம்ம தலையின் மேல இருக்கும். இவர்களுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிற கண்கள் காண கர்த்தர் உங்களை உயர்த்துவாங்க. உங்களை யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க சுதந்திரித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஏசப்பா சொல்றாங்க. யாரோ உங்களை நிராகரித்துட்டாங்க, அதனால நீங்க துக்கப்பட்டு கவலையோட காணப்படுறீங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துவேன்னு சொல்றாங்க. நீங்க வைக்கப்பட்ட எல்லா இடத்துலயும் எல்லா தேசத்தாரும் முன்பாகவும் கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பாங்க. உங்களை யாரெல்லாம் தள்ளினாங்களோ, உங்களை யாரெல்லாம் புறக்கணித்தாங்களோ அவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாக நிச்சயமா இந்த நாள்ல கர்த்தர் உயர்த்துவாங்க. நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இதுல வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடியே ஏசப்பா உங்க பிள்ளைகளை நீங்க உயர்த்தி அழகு பார்க்க போறீங்க. ஸ்தோத்திரம். அவங்களை யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ அவங்களோட கண்களுக்கு முன்பாகவே நிச்சயமா அவங்களோட கண்களுக்கு முன்பாகவே நீங்க உயர்த்தி அழகு பார்க்க போறீங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க அப்படி செய்வீங்கன்னு என்று. நிச்சயமா நீங்க உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டீங்க. ஏசப்பா நீங்க சொன்னதை செய்து முடிப்பீர். தாழ்த்துற விரும்பையாக்குற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் பர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you. Bye.